Hey folks, this is Dinesh. Welcome back to my channel. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச என்னோட பைக் இருக்கு, which is Duke 390 என்னோட இருக்குது. அண்ட் இந்த பைக் ஆக்சுவலாக நான் ஏன் பிக் பண்ணேன், பிகாஸ் மார்க்கெட்டில் அதர் 400 சிசிஸ் ஆர் அவைலபிள். பட் ஸ்டில் வை ஐ பிக் திஸ் பைக். இந்த பைக்கை நான் பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, அட் த சேம் டைம் வந்து இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான வீடியோ தான் இருக்கும். Okay, before we dive into that video, so I want to give you two things. ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். For the first விஷயம் வந்து we have a Instagram page. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூல் கெட் சம் ரீசெண்ட் அப்டேட்ஸ் தேர் as well. And the second one is, உங்களுக்கு உங்கள் ட்ரீம் பைக்கை பிக் பண்ணணும். பட் அது எப்படி பிக் பண்ணுறது, எந்த பைக்கை நான் எடுக்கிறது, என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே என்னோட தேவைக்குள்ளே எந்த பைக் எனக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, கீழே என்கிட்ட பேசுறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட நீங்கள் ஒரு மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஐல் ஹெல்ப் யூ டு பிக் யுவர் பர்ஃபெக்ட் பைக். உங்களுக்கான பைக்கை நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்காக நானும் ரிசர்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் யூ ஜஸ்ட் கிளிக் தட் லிங்க், ஸ்கெடியூல் அ கால் ஆன் தட் வீக்கெண்ட். ஸோ நம்ம வந்து பேசலாம். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ நவ். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே லிங்கை கிளிக் பண்ணி என்னோட ஒரு மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்ணுங்கள். உங்களுக்கான பைக்கை முடிஞ்ச அதே கால்லையோ இல்லாட்டி அந்த உங்கள் ரெக்யர்மெண்ட் எடுத்துகிட்டு 1 or 2 டேஸில் அதை நான் அப்டேட்டும் நான் பண்ணி தரேன். தட்ஸ் அ டூ மெயின் திங். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். ஏன் நான் இந்த பைக்கை பிக் பண்ணேன், ஸோ ஐ வில் கிவ் யூ தட் ஆன்சர். ஓகே, இந்த பைக்கோட லான்ச் வீடியோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எமோஷனல் ஸ்டஃப்பை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பைக் வாங்குற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தட். ஸோ நான் ஏன் அதை பண்ணேன் அப்படின்றதுக்கான ரீசன். ஸோ என்னோட ஜேர்னி அப்படின்றது, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்படின்னா ஒரு பைக் அப்படின்றது ஒரு கிரேஸ் எப்போவுமே. லைக் when I started into biking, like ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் பைக் ஓட்ட கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் ஓட்டிகிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு பைக் மேலே ஒரு கிரேஸ். ஸோ நிறைய பேர்கிட்ட நான் வந்து போய் நின்றுருக்கேன், எனக்கு பைக் கொடுங்க ஒரு எமர்ஜென்சி டைமில், ஜஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு வந்து ஐ வாஸ் வென்ட் டு சம்மன். போய் நான் வந்து கேட்டிருக்கேன், எனக்கு பைக் கொடுங்க, எனக்கு பைக் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம வேறு யார்கிட்டயாச்சும் சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டயும் கேட்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் they find a reason to reject us. So that's the usual thing, right? So சில பேர் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க, அது நான் தப்பாக சொல்ல. பட் தெர் ஆர் பீப்புள் டு ரிஜெக்ட் அஸ். ஸோ அதை ஒரு மைண்டு வந்து லைக் நம்ம எவ்வளோ டைம் கேட்டுட்ருக்கோம், பட் வந்து நம்ம இன்னும் ஒரு நல்ல வண்டியை வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம். ஆஃப்டர் சர்டைன் இயர்ஸ், ஒரு நான் படித்து முடிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குது. ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு பெரிய பைக்ஸ்க்கான நீடு இல்லை. ஸோ ஐ டிசைடட் டு பை அ செகண்ட் ஹேண்ட் பைக். என்ன 110cc 110cc ஒரு சின்ன செகண்ட் ஹேண்ட் பைக் நான் வாங்கினேன் ஹோண்டாவிலேருந்து, விச் வாஸ் குவாய்ட் குட். நல்ல மைலேஜ், லோவர் மெயின்டெனன்ஸ் இங்கே கிடையாது. நல்ல மைலேஜ் கொடுக்கும், ஒரு 50+ மைலேஜ் கொடுக்கும். ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லாமல் வந்து அது பாட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த பைக்கில் நான் சின்ன சின்ன ரைட்ஸும் ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன். நான் நாட் ஜஸ்ட் லைக் அந்த பைக்கை சும்மா ஊரில் மட்டும் பண்ணலாமல், அந்த பைக்கை ஆக்சுவலாக அந்த பைக்கில் வச்சுக்கிட்டு 1 டேல 200 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறது, 250-300 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரைட்ஸ்னால் வந்து ஒன் டே நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பைக்கில் நான் பண்ணியிருக்கேன் மெனி டைம்ஸ். தென் ஆஃப்டர் லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆச்சு. லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக வந்து அந்த பைக்கில் ஒரு சின்ன ரைடு, பெரிய ரைட்லாம் கிடையாது, சின்னதாக இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டு வர்ற மாதிரி வந்து நானும் என்னோட ஒய்ஃபும் போயிட்டு வந்தோம். என் ஊர்லேருந்து போயிட்டு வந்தோம். ஸோ வர்ற வரையில் ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு நடந்தது. ஸோ நாங்கள் எங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த வண்டியோட டாப் ஸ்பீட் ஜஸ்ட் 60-70, அதுக்கு மேலே அது போகாது. ஓகே, ஸோ அதுவும் டபுள்ஸாக போகிறப்போ டெஃபினட்டாக அது 60க்கு மேலேயே தாண்டாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக், நான் பழைய வண்டி அந்த மாதிரி தான் அப்படி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். போன டைமில் வந்து ஆக்சுவலாக ஒரு 2 பசங்க, நல்லா இன்னும் அந்த விஷன் மைண்டில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்படி போகிறோம் அப்படின்னா அந்த பசங்க ஜஸ்ட் எங்கள் இப்படி கிராஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த மாதிரி வராங்க, கிராஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் வராங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் they are just doing it. என்னால் வந்து சட்டையை பிடிச்சி கேட்கவும் முடியல, பிகாஸ் ஐ ஹாவ் அ வைஃப் வித் மீ. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நான் ஸ்பீடும் பண்ண முடியல, என்னோட பைக்கோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான். தென் ஐ டிசைடட் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீடு வந்து நம்ம வாங்க போகிற பைக்கில் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் ஆக்சுவலாக வந்தேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னா என்னோட க்ரூசிங் ஸ்பீட் மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 100, நான் 80 to 100 தான் நான் க்ரூஸ் பண்ணுவேன். ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீட் அப்படின்றது டக்குன்னு நான் ஒரு 140 எடுக்கணும், ஒரு ட்ரபிள் நான் 140-150 எடுக்கணும் அப்படின்னா என்னால் அதை எடுக்க முடியணும். அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு பைக்காக எனக்கு வந்து வேணும் அப்படின்றதுல ஒரு கிளியர் கட்டாக இருந்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு 400cc தான் வந்து அதுக்கான பர்ஃபெக்ட் பைக். ஸோ 400cc எனக்கு அதெல்லாம் வந்து லைக் அட்வென்ச்சர் போகலாமா, ஸ்க்ராம்பர் போகலாமா, இப்போ இல்லாட்டி வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக் அந்த மாதிரி போகலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள். தென் நான் டிசைட் பண்ணது என்னன்னா, பிகாஸ் இட்ஸ் கோன் பி மை ஃபர்ஸ்ட் நியூ பைக். ஏன்னா இதை வந்து நான் சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணணும், அட் சேம் டைம் வந்து நான் ஹைவேலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ வாட் ஐ டிசைடட் வாஸ் லைக் நம்ம வந்து அட்வென்ச்சர் பைக் போவேன். அட்வென்ச்சர் பைக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து KTM ADV இருந்துச்சு, அட் சேம் டைம் வந்து ஹிமாலயனோட 450 இருக்குது.
ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஆக்சுவலாக வந்து அதை விட்டுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியான பைக், என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற ஐடியா இல்லை, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் இல்லை டு பி ஃப்ராங்க் சொல்ல போனால். ஸோ ஐ டிசைடட் டு இக்னோர் தட். அந்த பைக்கை நான் வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டேன். ஏடிவி பைக்ஸ் இல்லை. ஸோ வேற தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ராம்லர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து ஸ்ட்ரீட் பைக்ஸ், நேக்கட் பைக்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ 40 பிஹெச்பி கேப் செட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம அதோட காம்படிட்டர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வர விஷயங்கள் வந்து ஆரியோட பைக்ஸ் வரும், ஆரியோட கொரில்லா 450 வரும். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே பஜாஜோட எக்கோசிஸ்டம் தான். பஜாஜோட என்எஸ் 400G, டாமினார் 400 வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ட்ரையம்போட ஸ்பீட் அண்ட் ஸ்க்ராம் 400. அதுக்கப்புறம் வந்து நம்ம டியூக்கோட டியூக் 390, ஜென் 3 டியூக் 390. ஸோ இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் ஃபேவரட் பைக்ஸ் நான் கன்சிடர் பண்ணல, விச் இஸ் RC 390 இருக்கட்டும், RR 310 இருக்கட்டும். அந்த பைக்ஸை நான் கன்சிடர் பண்ணல. பிகாஸ் எனக்கு வந்து நான் சிட்டியில் ஃபேமிலியோடையும் போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு நேக்கட் பைக் தான் வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். இஃப் இன்கேஸ் நான் டூரிங் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நான் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லையும் நான் இருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஜஸ்ட் பிக்ட் அப் ஃபார் த ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்க்ராம்லர்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஆரியை செக் பண்ணுறப்போ ஆரியில் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்ன 2 விஷயங்கள். ஆக்சுவலாக வந்து 2 விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக ஃபீல் ஆச்சு. அதில் பாசிட்டிவாக ஆக்சுவலாக இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அதோட இன்ஜின். ஆரியை பொறுத்தவரையும் அந்த இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் அ டாப் நாச் ஷெர்பா 450cc இன்ஜின் வந்து அது பக்காவான இன்ஜின். அதே இன்ஜின் நம்ம ஹிமாலயாலையும் கிடைக்குது. ஸோ அதே இன்ஜின் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் பைக்லையும் கொடுத்துருந்தாங்க. பட் அதில் எனக்கு பிரச்சனையாகப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா அதோட ஃபியூல் டேங்க் ஃபர்ஸ்ட் வந்து வெறும் 11 லிட்டர்ஸ். அது எனக்கு வந்து ஒரு கன்சர்னாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அட் த சேம் டைம் வந்து பில்லியனோட சீட் வந்து இப்போது மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்ப குறுகலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ரைடருக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷீட் இருக்குது. பில்லியனுக்கு அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்றது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ டிசைடட் டு இக்னோர் இட். அண்ட் அது பார்க்கவும் கொஞ்சம் குட்டியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா எனக்கு பஜாஜோட எக்கோசிஸ்டம் மட்டும்தான். ஸோ பஜாஜோட எக்கோசிஸ்டம் போகிறப்போ நமக்கு வந்து லைக் டியூக்ஸ் வரும், ட்ரையம்ப் வரும், பஜாஜோட ப்ராடக்ட் வரும். பஜாஜோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து NS 400G, அட் சேம் டைம் வந்து அதுக்கப்புறம் அந்த டாமினார் 400 நமக்கு வரும். ஸோ அந்த பைக்ஸை நான் ஏன் இக்னோர் பண்ணேன் அப்படின்னா டாமினார் 400 எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆச்சு. தட்ஸ் ஒன். கொஞ்சம் ஹெவி பைக். அட் த சேம் டைம் வந்து அந்த பைக்ஸில் இருக்கிற அந்த இன்ஜின் அது வந்து ஜென் 2 டியூக்கான இன்ஜின், ஒரு நல்ல இன்ஜின் தான், நான் இதில் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ அந்த பழைய பைக் வாங்குற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. நான் இன்ஜின் தான் விச் இஸ் த மெயின் கோர். ஸோ அதுவே வந்து ரினியூ பண்ணல, அது அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அந்த ஃபீல் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் எனக்கு டு பி ஃப்ராங்க் தரல. அந்த ஜென் 2 டியூக் இருக்கிற இன்ஜின் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் தரல. பிகாஸ் வி ஹேவ் அ ஜென் 3 இந்த மார்க்கெட். ஜென் 3 மார்க்கெட்டில் இருக்கிறப்போ அந்த ஜென் 2 டியூக்கோட இன்ஜினை வாங்குறது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெட்டரான ஃபீலிங் தரல. ஸோ வாட் ஐ டிசைடட் வாஸ் ஓகே நம்ம டாமினார் போக வேணாம் அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட சேம் ரீசன் தான். நான் NS 400G இக்னோர் பண்ணுறதுக்கும் சேம் அந்த ஜென் 2 டியூக்கோட இன்ஜினை எனக்கு போக விருப்பம் இல்லை. அதனால தான் வந்து ஐ டிசைடட் டு இக்னோர் தட். மற்றபடி அந்த இன்ஜின் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. கொடுக்குற வேல்யூக்கு சீரியஸ்லி அவங்க ஆஃபர் பண்ணுற அந்த பவராக இருக்கட்டும், அதில் வர இப்போ ரீசெண்டாக குவிக் ஷிஃப்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது சேம் டைம் வந்து டயர் செக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ரைட் பை வே த்ராட்டில் சில விஷயங்கள் ரொம்பவே நல்லாவே பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த இன்ஜின் எனக்கு வந்து கொஞ்சம் பழசாப்பட்டதுனால ஐ டிசைடட் டு நாட் டு கோ ஃபார் திஸ். அதை அப்படி நான் விட்டுட்டேன். அதை போகல. ஸோ அதை விட்டுட்டு நமக்கு அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ட்ரையம்போட அந்த ஸ்பீட் அண்ட் ஸ்க்ராம் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ராம் நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா 19 இன்ச் ஃப்ரண்ட்லையும் 17 இன்ச் பேக்லையும் அந்த வீல் செட்டப் இருக்கும். கொஞ்சம் அப்ரேட்டான பொசிஷன், நல்லா வந்து லாங் டிரைவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது சஸ்பென்ஷன் ட்ராவலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகிற இடம் வந்து என்ன ஆச்சுன்னா அவ்வளோ ஸ்பீட் போகிற வண்டி வந்து அந்த பிரேக்கிங்கில் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை. டெஸ்ட் ட்ரைவ் ஆக்சுவலாக எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ரிவ்யூஸ் ஏகப்படுத்து பார்த்துட்டேன். யூசர் ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு ஃபீல் ஆனது எல்லாமே வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்கள் இந்த பவருக்கான பிரேக் இது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் தான். அதுவும் எனக்கு வந்து மைண்டில் உறுத்திட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்பீட் ஸ்க்ராமா இல்லாட்டி நமக்கு வந்து டியூக் போகிறதா, ட்ரைம் போகிறதா, KTM போகிறதா அப்படின்ற ஒரு இதில் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலாக நான் ஸ்டக் ஆகிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் போல்டாக டிசிஷன் எடுத்தேன். எனக்கு என்னோட மெயின் நீடு வந்து நான் சிட்டிலேயே ஓட்டணும், லாங் டிரைவ் ஓட்டணும். ஸ்க்ராம்லர் வச்சுக்கிட்டு என்னால் வந்து சிட்டியில் ஓட்ட முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லை. கொஞ்சம் ஹெவி பைக் அப்படின்றதுனால ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ தாட். ஸோ அதனால் வந்து நான் ஸ்க்ராமை இக்னோர் பண்ணேன். அது இன்னொரு ரீசனும் அதோட பிரேக்கிங் நான் சொல்லியிருப்பேன். பட் வென் இட்ஸ் கம்ஸ் டு ஸ்பீட் 400 அது ரொம்ப 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 வந்து எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஸ்பீடா டியூக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப நாளாக அதை நான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன். எதை என்னால் வந்து டிசைட் சரியாக பண்ணவே முடியலை. டு பி ஃப்ராங்க் என்னால் வந்து சரியாக டிசைட் பண்ணவே முடியலை. ஏன்னா பெட்டரான இன்ஜின் இதில் இருக்குது. பவர் வந்து இதோட கம்மியாக இருந்தாலும் ஒரு ஸ்மூத்தான இன்ஜின், சிட்டிலையும் சரி இப்போ ஹைவேலையும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கிளாசிக்கல் லுக், யாருக்கும் அந்த வண்டியை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு நார்மலான நல்ல பைக் அப்படிதான் இருந்துச்சு. பட் எனக்கு அதில் வந்து ஒரு மிஸ்ஸிங்காக எனக்கு ஃபீல் ஆனது வந்து
அந்த ரோட் ப்ரெசன்ஸ் ஆக்சுவலாக அந்த ஸ்பீடில் ரொம்ப 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 கம்மி. ஸோ ஸ்பீட் ஓனர்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் அதுக்கு நான் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இருந்த விஷயம் வந்து இதில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் குவிக் ஷிஃப்டராக இருக்கட்டும், நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஸ்பீட் லிமிட்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பைக்கில் சுத்தமாக கிடையாது. லைக் என்ன சொல்கிறது, ஒரு டிபிக்கல் பைக் எக்ஸ்ட்ரா எந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் ஒரு நார்மலாக கிளாசிக்கல் லுக்கிங் பைக் எப்படி இருக்கணுமோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கான ஒரு 400cc நான் சூஸ் பண்ண போகிறேன். 400cc ஜஸ்ட் ஒரு 200cc அப்டேட் பண்ணுறது ரெக்கமெண்டடா அப்படின்னா நானே யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா விச் இஸ் ஹியூஜ் பவர் கேப். இப்போ என்னோட பழைய வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விச் இஸ் ப்ரொடியூஸ் அரௌண்ட் 9 bhp, இது வந்து ஆல்மோஸ்ட் 46 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வாட் ஐ டிசைடட் வாஸ், எனக்கு வந்து அந்த ஸ்பீடுக்கான எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குதோ அந்த ஸ்பீடு அதே மாதிரி அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஆக்சுவலாக இருந்தது. ஸோ தென் ஐ சா திஸ். இதில் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா அகெயின் ஒரு டு பி ஃப்ராங்க் ஐ வாஸ் அஃப்ரைடு. எந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. நான் ரிவ்யூவில் பார்த்த வரைக்கும், நான் வீடியோஸில் பார்த்த வரைக்கும் விச் இஸ் பீஸ்ட், இட்ஸ் ஹார்ட் டு ஹேண்டில், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத வந்து ரொம்ப பேர் வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து அதில் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் லிட்டில் அஃப்ரைட் ஆஃப் இட். சரி நம்ம போகிறோம், ஒரு சேஃபான 400cc போயிடலாம். சேஃப் அப்படின்ற பேரில் பீஸ்ட்டுகளை தான் வந்து நின்றுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எப்போ நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான எனக்கு ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து போகிறோம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற ஒரு வெல் ஆடட் ஒரு வெல் பேக்டு பைக்காகவே நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு கடைசியாக எனக்கு இருந்துச்சு. ஸோ ட்ரைம் போகிறப்போ சம்திங் ஐ மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு மைண்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதே நான் இந்த பைக்கை நான் கன்சிடர் பண்ணுறப்போ எனக்கு எதுவும் மிஸ் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குல்ல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து எனக்கு இந்த பைக்கை ஆக்சுவலாக வந்து யோசிக்கிறப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ டிசைடட் டு பை திஸ் பைக். ஆல்ரைட், இந்த வண்டியை நான் வாங்கிட்டேன். ஒரு சில பேர் இந்த பைக்கோட ரிவ்யூஸில் கேட்டிருந்தீங்க இந்த வண்டியை நான் வாங்கலாமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட ஆன்சர் வந்து விச் இஸ் த பிக் நோ. இந்த வண்டியை வாங்குறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக விச் இஸ் நாட் ஈவன் அ ரெக்கமெண்டட் ஒன், பிகாஸ் இட் ஹேஸ் மோர் பவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் காலேஜ் பசங்க நீங்கள் கேட்ட ஒரு நண்பர் ஆக்சுவலாக கேட்டிருந்தாரு, நல்லா ஞாபகம் இருக்குது. லைக் ஹீ இஸ் ஜஸ்ட் டூயிங் அ ஃபர்ஸ்ட் இயர் இன் காலேஜ். அவருக்கு இந்த பைக் வந்து ட்ரீம் பைக், நான் இந்த பைக்கை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் எ பிக் நோ. ஏன்னா இந்த பைக்கோட மைலேஜ் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து விச் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் யூ திங்க். ரொம்ப ரொம்ப லோ, ஒரு 28, 23 அந்த மாதிரி தான் இந்த மைலேஜை வந்து ரொம்ப மேக்ஸிமமாக கிடைக்கிற இதுவாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி யூ மஸ்ட் கோ வித் யுவர் டாட்ஸ் மணி, ரைட்? ஸோ ஐ ரெக்கமெண்ட் நெவர் பை எனி திங் வித் யுவர் டாட்ஸ் மணி. ஸோ நீங்கள் ஒரு பைக்கோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட், நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் ட்ரீம் பைக்கை வாங்குறதா இருக்கட்டும், வாட் எவர் த டெப்ரிஷியேட்டிங் அசெட் யூ ஆர் பையிங், த லயபிலிட்டி விச் யூ ஆர் பையிங், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சொந்த காசுலேயே வாங்குங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சொந்த காசில் வாங்கினா மட்டும்தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். என்ன சொல்கிறது, சொந்த காசில் வாங்குறப்போ நீங்கள் இருக்கிற டிசிஷன் கரெக்டாக ராங்கா அப்படின்றத நீங்கள் 1க்கு 1000 வாட்டி யோசிச்சுப்பீங்க. இதே உங்களுக்கு வேறு யாராச்சும் வாங்கி தராங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மை மணி, இந்த சென்ஸ் லைக் எதனா நீங்கள் வாங்கலாம், அது வேறு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் மணியில் உங்களுக்கான லயபிலிட்டிஸை நீங்கள் வாங்குங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த சேனலில் யூ கேன் சி லாட் ஆஃப் ரைட்ஸ். மோஸ்ட் ப்ராபப்லி ஐம் பிளானிங் டு கோ ஃபார் ரைட். நம்பர் பிளேட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பைக்கை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ட்ரீம் பைக்கை நீங்கள் வாங்கணும், என்ன மாதிரி நீங்களும் ஒரு 6 மாதம் 8 மாதம்லாம் ரிசர்ச்க்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீடாக வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் தட் லிங்க் பிலோ தட். ஸோ நான் உங்களுக்கு உங்கள் பர்ஃபெக்ட் ட்ரீம் பைக்கை எடுக்க ஹெல்ப் பண்ணுறேன். எந்த பைக் உங்களுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்காக ஃப்ரீயாக ரிசர்ச் பண்ணி சொல்ல போகிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஒரு மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை வேறு ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். அது வர டாடா பாய்.